தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, இதோ நான் உங்களை ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 16வது வார்த்தை. இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அனுப்புகிறார். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல. இயேசு அவர்களுடைய சவால்களை முன்னறிவிக்கிறார். இயேசு அவர்கள் சந்திக்க போவதை முன்னறிவிக்கிறார். ஆண்டவரே, அங்க ஓநாய்கள் இருக்கிறதே, எங்களை ஏன் அனுப்புறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அவற்றின் மத்தியிலே நான் இருக்கிறேன் போ. இந்த உலகத்திலே ஓநாய்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் வல்லமையான இறை கிருபையை நாடுகிற இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களை ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். ஆனால் அவர் தனியாக அனுப்புவதில்லை, அவர் வருகிறார். ஓநாய்கள் மத்தியிலே நானும் இருப்பேன், சவால்கள் மத்தியிலே நானும் இருப்பேன், உன் பிரச்சனைகள் மத்தியிலே நானும் இருப்பேன், நான் உன்னை விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன் என்ற செய்தியோடு இன்றைக்கு தூதர்களை, ஆண்டவருடைய சீடர்களை அனுப்புகிற இயேசு இன்றைக்கு நம்மை அனுப்புகிறார். நீ தைரியமாக போ, நான் வருகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் நாள். அப்பா, நான் தைரியமா போறேன், கூட வரீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தைரியமா வேலைகளை செய்ய இருக்கிறேன், என்னை உறுதிப்படுத்துங்க அப்பான்னு சொல்லுங்க. தைரியமா நான் சவால்களை எதிர்கொள்ளுகிறேன், அப்பா என் கூட நீங்க நில்லுங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்கள். அப்பா நன்றி. காலை வேளையில நம்மை துதிக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குறிப்பாய் உடல் சுகமில்லாத பிள்ளைகளுடைய சுகமின்மையெல்லாம் உங்கள் பாதத்தில் வைத்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ராஜா. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அவரை துதிப்போம் அன்பர்களே. அவர் ஆராதிங்கள். உங்கள் வேதனைகளை எல்லாம் வைத்து, உங்கள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து ஆராதிங்கள். இதோ அப்பா, இதோ ஆண்டவர், நன்றி ஆண்டவர், எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நற்செய்தி பிரியமான அன்பு இறை உறவுகளை, இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 16லிருந்து 23 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் ஞானம் தூய்மையும் இணைந்த வாழ்க்கையை இயேசு தருகிறார். என்னன்னா, பாம்புகளை போல் விவேகம் உள்ளவர்களாகவும், இன்னைக்கு நற்செய்தி வார்த்தையை கேளுங்க, பாம்புகளை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாக்களை போல் கபடற்றராகவும் இருங்கள். கிறிஸ்தவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஆனால் ஞானம் என்ற பெயரிலே தீமை நிறைந்தவர்களாய் மாறிவிடக்கூடாது, பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஞானம் வேணுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பாம்புகளை போல விவேகம் உள்ளவனாயிரு, விவேகத்தோடு செயல்படணும். உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாரு, இதோ வரேன் என்பது ஒரு பதில். உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஏன் என்று கேட்பது மற்றொரு பதில். எனவே விவேகம் நிறைந்த பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். எதை நான் பதிலாக தரணும், எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது என்பது அறிவு தான் விவேகம். எனவே விவேகத்தோடு செயல்பட இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் இந்த விவேகத்திற்கு சோதனைகள் வரும், சோதனைகள் உண்டு. இந்த விவேகம் இல்லாமல் வாழ்க்கையில செயல்பட முடியாது. மத்தேயு 10:22, என் பெயரின் பொருட்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவீர்கள், சோதனைகள் உண்டு, உன்னை வெறுப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வெறுப்பாளர்கள், ஆனால் நீ அந்த வெறுப்பிலே என்னை காண்பாய். உன்னை வெறுப்பார்கள், உன்னை இகழ்வார்கள், ஆனால் இகழுக்கு மற்றில நீ வெற்றியை காண்பாய். உன்னை வேண்டாம் என்பார்கள், ஆனால் அவற்றிலிருந்துதான் உன் வெற்றி பாதை தொடங்குகிறது. உன்னை யார் வெறுக்கிறார்களோ அதுதான் உன்னுடைய வெற்றியினுடைய வாயிலாய் இருக்கிறது, வாசலாய் இருக்கிறது. அதன் வழியாய் அன்றி நீ அவரிடம் செல்ல முடியாது. நீ ஆண்டவர் கூட இருக்கிறனா, ஆண்டவருக்கு பிடிக்காதவர்களும் வெறுப்பாங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் உங்களை வெறுக்கிறாங்கன்னு? யார் ஜெபிக்கலையோ, யார் நேர்மையாக இல்லையோ, யார் நன்மை செய்யலையோ, அவர்கள் நன்மை செய்பவர்களை, அவர்கள் நேர்மையாளர்களை, அவர்கள் ஜெபிப்பவர்களை வெறுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பக்கம் இல்லை, வேற பக்கத்தில் இருக்கிறார்கள். எனவே ஆண்டவரை முதன்மைப்படுத்தி சொல்லுங்கள், ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். பிரியமான இறை உறவுகளை, அதே மத்தேயு நற்செய்தி 10:20 சொல்லுகிறது, பேசுவது நீங்கள் அல்ல, உங்கள் தந்தையின் தூய ஆவியார் உங்களுக்குள்ளே பேசுகிறார். அப்போ வெறுப்புல எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சமாளிப்பது ஆண்டவரே, எப்படி நான் சந்திப்பது ஆண்டவரே? ஆண்டவர் சொல்ல, நான் பேசுறேன், நான் பதில் தரேன் உனக்கு. நீ என்னுள்ள இருக்கிற பிள்ளை அல்லவா, நீ தனியாக சொல்லல, ஆண்டவர் நான் பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இறுதி வரை நிலைத்திருப்பவர் மீட்கப்படுவார். மத்தேயு நற்செய்தி 10:22. கடைசி வரையும் நிக்கணுங்க. நீங்க
ஐயோ என்ன இவ்வளவு சோதனை வருது, ஐயோ என்ன இவ்வளவு கஷ்டம் வருது, என்ன இவ்வளவு வலி வருது, என்ன இவ்வளவு ரணங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று என்று வாழ்க்கையிலே பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. இறைவார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 10:22, இறுதி வரை நிலைத்திருப்பவர் தைரியமா நில்லுங்க, இறுதி வரை நிலைச்சு நிக்கணும், அவர்கள் மீட்கப்படுவார்கள். கண்டிப்பா நான் வருவேன், கண்டிப்பா அதுல இருந்து மீட்டு எடுப்பேன். எனவே பிரியமானவர்களே, கஷ்டங்கள், முக்கியமாக இன்றைக்கு உடல் உபாதைகள், உங்கள் நோய் நொடிகள், உங்கள் வாழ்வியல் போராட்டங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. அப்பா இது ஆண்டவர், இதோ இயேசு சாமி, இது வல்லவர் நல்லவர். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை வழி நடத்துங்க அப்பா, எங்களை தொடுங்க ஆண்டவரே. உம் சுகத்தை அப்பா, உமது ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிந்தருங்க. எங்கெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறார்களோ, எதெல்லாம் வேண்டும் என்று கமெண்டில் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களோடு ஜெபிக்கிறார்களோ, உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஃபாதர் ஜெபிங்க, ஃபாதருக்காக வேண்டுங்க என்று அனுப்பப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களையும் அப்பா ஓ நற்கருணை ராஜா உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை வாழ்வீர்கள். ஆண்டவர் பேரிலே ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான அன்பு இறைவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஜெப தேவைகளெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பைபிள் கமிஷனில் 2வது கிளாஸ் இந்த வாரம் தொடங்குது. இந்த காணொலி பாருங்கள். விருப்பம் உள்ளது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள். God bless you. Take care.